Hello friends, welcome to our channel. Friends, roadside கடைகள்ல கிடைக்கிற தக்காளி சாதம்னால எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அது வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்களா? இப்ப வாங்க பார்க்கலாம். அதுக்காக அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. சின்னதா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் உள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்க தக்காளி சாதத்தை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் எப்பயுமே இதே மாதிரி தாங்க செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வேற லெவல் டேஸ்டா இருக்க போகுது. அடுத்ததா இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருலாங்க. நமக்கு இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாதுங்க. குறைவான டயத்திலேயே செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான ரெசிபியா உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. இப்ப பாருங்க, இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா இதுல நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. நமக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்ததா இதுல சிறிதளவு கருவேப்பிலை தலையை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை தக்காளி சாதம் சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தக்காளி சாதம் செய்யணும்னாலே இதே தாங்க ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு இது நல்லா இருக்குங்க. நம்ம அடுத்ததா இதுல வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி பழம் வந்துட்டு 5 எண்ணெய் எடுத்து அதை நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்ததா இதுல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ரோட் சைட் கடைகள்ல கிடைக்கிற தக்காளி சாதத்தை எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுக்குவோம். பிடிக்காத ஆளே இருக்காதுங்க. அதே மாதிரிதான் இதுவும் நீங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும். நமக்கு இந்த தக்காளி எல்லாம் வந்துட்டு நல்லா வெந்து கிடைக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கி விடுங்க. அடுத்ததான் இதுல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுல நம்ம 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறோம். கூடவே காரத்துக்கு நம்ம 1.25 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது அளவான காரமா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னா கொஞ்சமா மட்டும் அதிகமா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்க மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இதுலயே வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப அந்த தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா குழைய வந்துட்டு வெந்துட்டு இருக்குது. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா அது வெந்து வரட்டும். நமக்கு பார்த்துட்டோம்னா எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா ஏதாவது சாதம் செய்யணும் அப்படின்னா வந்துட்டு இந்த தக்காளி சாதம் வந்துட்டு நமக்கு ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்குங்க. குறைவான டைம்லயே வந்துட்டு நம்ம சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் டேஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். இப்ப வந்துட்டு நம்ம இதுல கொஞ்சமா புதினா தலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாத்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு அப்படியே நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அப்படியே தக்காளி எல்லாம் பாருங்க குழைய வெந்துருச்சு. செம்மையா ஸ்மெல் வருதுங்க. அடுத்ததா இதுல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசியை 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிருந்தேன். அரிசியை வந்துட்டு இப்ப நான் உள்ள சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இதுல நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. நான் வந்துட்டு 2 டம்ளர் அரிசிங்காட்டி இதுல 4 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறேன். நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்திருக்கிறோம். உப்பு பத்தலனா மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதை வந்துட்டு அப்படியே நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 விசில் மட்டும் வரட்டுங்க. இப்ப விசில் வந்துருச்சு, பார்க்கலாம். வாவ், பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு. செம்மையா இருக்குதுங்க. பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. இது நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். ரொம்பவே அருமையா வந்திருக்கு. கண்டிப்பா இது நீங்க நார்மலா வீட்டுல செய்யற தக்காளி சாதத்துக்கும் இதுக்கும் வந்துட்டு நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தக்காளி சாதம் எப்ப செஞ்சீங்கனாலுமே இதே மாதிரி தாங்க செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். சோ இந்த மாதிரி ரோட் சைட் கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே தக்காளி சாத சுவையில இது கண்டிப்பா இருக்கும். இதே மாதிரியே உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தக்காளி சாதம் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நீங்க விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.